பௌத்திரம் ஃபிஸ்டுலா நானோ அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, யூசுவலாக நிறைய பேர்த்துக்கு ஆசன வாய் பக்கத்தில் ஒரு சின்ன கொப்பளம் மாட்டம் வருங்க. அதில் வந்து சி மாதிரி வடியும். நாளடைவில் மெடிசன் சாப்பிட்ட உடனடியாக அந்த பௌத்திர கட்டி காணாமல் போயிடும். ஒரு 2-3 months நல்லா இருக்கும். மறுபடியும் ரெடி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருப்போம். மறுபடியும் அந்த பௌத்திர கட்டி மறுபடியும் ஏற்படும். மறுபடியும் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக், மறுபடியும் சி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த ஆனல் கிளாண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது. இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஆசன வாய்க்குள்ளார இருந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் அங்கே மட்டும் இல்லாமல் டைரெக்டாக வந்து தோலுக்கு அடிப்பகுதியில் ட்ராவல் ஆகி ஆசன வாயிலிருந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் தள்ளி வந்து வெளியே ஓப்பன் ஆகி அந்த இடத்துல ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகிடுறது தான் பௌத்திரம் அப்படிங்கிறது. சரிங்க டாக்டர், பௌத்திரம் என்ன மாதிரி சிம்டமோட ஆரம்பிக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம மோஷன் போகிற இடத்துல ஒரு நாளைக்கு வந்து பெயின் ஆக ஆரம்பிக்கும். அது வலியோடு இல்லாமல் அந்த வீக்கம் ஆரம்பிக்கும். வீங்க வீங்க சில பேர்த்துக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கலாம், மோஷன் போகும்போது எரிச்சல் ஆகலாம், ப்ளீடிங் ஆகலாம். இதெல்லாம் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு டாக்டர் பார்ப்போம். அவங்க வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. அந்த டைமில் 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, தன்னெச்சரிக்கையாக அந்த சி வந்து வீங்கி வெடித்து வெளியே வந்து பழுத்து ஆற ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அதை சர்ஜிக்கலாக ஒரு சின்ன ஐஎன்டி மூலியமாக ஒரு கிழிச்சல் ஏற்பட்டு வலி இல்லாமல் அந்த பசை வெளியே எடுப்பாங்க. இந்த மாதிரி 2 விஷயங்கள் நடந்தாலுமே உள்ளே இருக்கிற துவாரம் வந்து வெளியே சி வந்து வெளியே ஒரு துவாரமாக கம்யூனிகேட் ஆகி அது வந்து பௌத்திரமாக மாறிடும். ஃபிஸ்டுலா என்னென்ன பௌத்திரத்துக்கு காமனான சிம்டம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மோஷன் போகிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கட்டியாட்டம் ஒன்று வரும். அந்த கட்டியிலேருந்து சீல் வடிய ஆரம்பிச்சிடும். சீல் மட்டும் வடியாமல் அந்த இடத்துல ரத்தமும் வடியலாம். சில டைம் ஒரு மைல்டாக தண்ணி மாதிரியான ஒரு திரவமும் வடியலாம். இது இல்லாமல் அந்த திரவம் ரொம்ப பேட் ஸ்மெல்லிங்காக இருக்கலாம், ஒரு கட்டியாக இருக்கலாம், ஒரு இச்சிங்னஸ் வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கலாம். சில டைம் வந்து மோஷன் போகிற இடத்துல பிளட்டும் ஏற்படலாம். ரிப்பீட்டடாக இந்த சிம்டம்ஸ் எல்லாமே அறிகுறிகள் வந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அது பௌத்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கிறது மிக அவசியம். பௌத்திர கட்டி ஏன் திரும்ப திரும்ப ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க டாக்டர்? நான் மெடிசன் சாப்பிட்றேன், உடனடியாக சரியாயிருது, 2-3 months நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் வந்துடுது. கேட்டால் உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. பௌத்திரம்னா என்னென்னா, மோஷன் போகிற இடத்துல இருக்கிற ஆனல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வீங்க ஆரம்பிச்சிடுறது தான். இது வந்து வெளி துவாரத்து வழியாக ஒரு ட்ராக் வழியாக வெளியே வந்து சீயாக வெளியே ஏற்படுறது தான் வந்து ஃபிஸ்டுலஸ் ட்ராக்ட் அப்படிங்கிறதுங்க. இதில் மெயின் ப்ராப்ளம் வந்து வெளியே கிடையாது, ஆசன வாய்க்குள்ளார இருக்கிற ஆனல் கிளாண்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்போவுமே பெர்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு தான் இருக்கும். வெளி துவாரம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி மறுபடியும் திரும்ப வர்றது, ஆறி திரும்ப வர்றதுன்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் பௌத்திரம்னு ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது பெர்மனண்ட்டாக மெடிசின்ஸ் மூலிமா க்யூர் ஆகாமல் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. ஸோ ஆனல் கிளாண்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா பௌத்திரம் வந்து நிரந்தர தீர்வாக அமையும். பௌத்திரத்தை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னே இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மெடிசன் சாப்பிட்டா நல்லா இருக்குது, பெயின் இல்லை, இன்ஃபெக்ஷன் இல்லை, சீல் வடியில் நல்லா இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம காலதாமதப்படுத்திகிட்டே இருப்போம். அதுக்கு சர்ஜரி மட்டும்தான் நிரந்தர தீர்வுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தவிர்த்தா என்ன ப்ராப்ளம் ஏற்படலாம்? நல்லா தானே இருக்குது, ஏன் சர்ஜரி சொல்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளாரையே கேட்டுக்கிற கேள்வி தான். இதில் 4 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று வந்து ஒரு சின்ன பௌத்திர கட்டியாக இருக்கிறது பக்க கிளைகள் மாதிரி பரவி பரவி பெரிய பௌத்திர கட்டியாக மாறலாம். இரண்டாவது, சிம்பிள் ஃபிஸ்டுலாவாக இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவாக மாறலாம். அதாவது அந்த ஆசன வாய்க்குள்ளார இருக்கிறதோ மேலே போய் இன்னொரு சி கட்டியாக மாறுறதோ இல்லை தசைகளுக்கு நடுவில் இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக் ட்ராக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மாறுறதோ இது எல்லாமே ஏற்படலாம். மூன்றாவது முக்கியமானது, நம்ம டிலே பண்ண ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கம்மியாயிட்டே போகும். சர்ஜரி வந்து மிக மிக கடினமான ஆப்ரேஷனாக மாறிடும். ஏன்னா எல்லா செகண்டரி ட்ராக்ஸையும் அது வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். நான்காவது, என்ன ரொம்ப டிலே பண்ணி ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் சர்ஜரி பண்ணால் ரிக்கரன்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஏர்லி ஃபிஸ்டுலஸ் ட்ரீட்மெண்ட் வந்து 100% ரிசல்ட் இருக்குது அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் டிலேட் ஃபிஸ்டுலா வந்து 50% வரைக்கும் தான் சக்ஸஸ் ரேட் வந்து எந்த ஒரு சிறந்த சிகிச்சை முறையினாலையும் கொடுக்க முடியும். 6 முக்கியமான விஷயம் பௌத்திரத்தை பற்றி நான் மனப்பாடமாக வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்பர் 1, பௌத்திரங்கிறது ஒரு சின்ன ஹீட் பாயில் கிடையாது. அது வந்து உள்ள ஆசன வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ட்ராக் டனல் மாதிரி ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது. இரண்டாவது, ப்ராப்ளம் மூலம் எங்கன்னா ஆனல் கிளாண்ட்னு சொல்லி ஆசன வாயில் இருக்கிற ஆனல் கிளாண்டோட இன்ஃபெக்ஷன் தான் அதனுடைய மூல ப்ராப்ளம்.
மூன்றாவது, அடிக்கடி மெடிசின் சாப்பிட்றதுனால பௌத்திரம் உடனே சிம்டம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது நிரந்தரமான தீர்வாக அமையாது, திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நான்காவது முக்கியமானது, பௌத்திரம் கண்டிப்பாக மெடிசின்ஸ் மூலியமாக க்யூர் ஆகவே ஆகாது. தற்காலிக தீர்வு மட்டும்தான் கிடைக்கும் ஒழிய மறுபடியும் செகண்டரி ட்ராக்ஸ் ஃபார்ம் ஆகி ப்ராப்ளம் பெருசு தான் பண்ணும். ஐந்தாவது முக்கியமானது, சர்ஜரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் பெர்மனன்ட் க்யூரை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். சர்ஜரி அப்படின்னாலும் லேசர், பைல் டெக், அந்த மாதிரி நிறைய வாஃப்ட்டுங்கிற மாதிரி நிறைய பல்வேறு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது. சர்ஜரி மட்டும்தான் நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும். ஆறாவது முக்கியமானது, எப்போ பௌத்திரம்னு நம்மளுக்கு மனசில் படுதோ உடனடியாக பெஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எவ்வளோ குவிக்காக ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக முக்கியம். டிலே இன் ட்ரீட்மெண்ட் நிறைய ரிக்கரன்ஸ் ரேட்டை ஏற்படுத்தும். ஸோ பௌத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்குறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பௌத்திரம்ங்கிற ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோவும் பார்த்து பயனடைங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.